நான் பாரதி பேசுகிறேன். லேக் ரெஸ்கியூ ஃபவுண்டேஷன்ல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் வந்துட்டு தூசூர் ஏரியில் 5000 வருஷமா அந்த ஏரி தண்ணியை வச்சு நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கடந்த 5 வருஷமா வந்துட்டு விவசாயம் அங்கே நல்லாவே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சரியா ஒர்க் ஆகாம அங்க இருந்து எல்லா ரசாயன கழிவு நீர்னு தெரிஞ்சும் அந்த தண்ணியை வந்துட்டு எங்க தூசூர் அந்த விளைநிலச்சல் ஏரியாக்கே வந்துட்டு அனுப்பி விடுறாங்க. அதனால அந்த ஏரியில் இருக்க மீன் எல்லாம் சாகுது. அந்த ஏரி தண்ணியில வந்துட்டு நாங்க விவசாயம் பண்ணா அந்த விவசாயம் நெல்லாம் வந்துட்டு பதறா கிடைக்குது. அது மட்டும் இல்ல, அங்க நெல் விவசாயம் இப்ப நடக்கிறது இல்ல, எல்லாம் கோரை புல்லு சம்பு இதேதான் முளைச்சு கிடக்குது. நாங்களும் மாத்தி மாத்தி கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் கலெக்டர் கிட்ட. அந்த கலெக்டர் சரி பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு 5 வருஷமா. அதனால இப்போ நாங்களே வந்துட்டு லேக் ரெஸ்கியூ ஃபவுண்டேஷன் ஒன்று புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபவுண்டேஷன் மூலமா நாங்க வந்துட்டு இந்த ஏரியை சுத்தி பனை விதைகள் நடுறது, ஏரியை தூர்வாடுறது, புதுசா கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், அதாவது அதிநவீன கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வந்துட்டு புதுசா நாங்க வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு செய்யறதுக்கு உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும். அதாவது நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ்.